ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிட்டல் டேஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூவாக வரீங்க, இல்லை ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கீங்க. யாருக்கு எது செட் ஆகும்? அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு செட் ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு செட் ஆகும்? ஸ்விங் ட்ரேடு ஸ்விங் ட்ரேட் யாருக்கு செட் ஆகும்? இன்ட்ராடே இன்ட்ராடே யாருக்கு செட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு செட் ஆகும்? இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு லாங் டேர்முக்கு, அதாவது மோர் தென் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அது எந்த மாதிரி கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, எந்த கம்பெனியெல்லாம் நல்ல குரோத்ல இருக்குது, அதாவது எந்த கம்பெனிக்கு எல்லாமே ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அதனால நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா, அந்த கம்பெனியும் வளரும், அதுல இருந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுல ப்ராஃபிட்ன்றது நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இதுல டென்ஷன், மார்க்கெட் மேல போகுமா கீழே வருமான்னு தெரியாது. தெரியாதவங்களுக்கு, ஃப்ரெஷரா வர்றவங்களுக்கு இந்த டென்ஷன் இருக்காது. இதுல நீங்க ப்ராஃபிட் பண்ணணும்னா ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு மோர் தென் ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஹோல்ட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது யாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா, இந்த லாங் டேர்ம் எல்லாருமே மார்க்கெட்ல இப்பதான் பிகினரா வர நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்னால இன்ட்ராடேயும் பண்ண முடியும், நான் இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்விங் ட்ரேட் யார் பண்ணலாம்? ஸ்விங் ட்ரேட்ன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்டாக்ஸ் ஒரு கம்பெனியை பத்தி அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சாவே மட்டும் போதும். ஒரு ஸ்விங் ட்ரேட்ன்றது நமக்கு டெக்னிக்கலா தெரியணும், ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ண தெரியும். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு ஒன் மந்த் ஒரு 15 days இருந்து 1 monthக்கு நீங்க இது ஹோல்ட் பண்ணுவீங்க. 15 days to 1 month or 2 months நீங்க இதுக்கு ஹோல்ட் பண்ணலாம். இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். ரிவார்டுன்றது உங்களுக்கு, ப்ராஃபிட்ன்றது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு 20 days நீங்க வெயிட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10% வந்து ரிட்டர்ன்ஸ் இதனால உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க டெக்னிக்கல் தெரிஞ்சு கரெக்டான ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 1 or 2 monthsல உங்களுக்கு ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும். இதை கம்பேர் பண்ணும்போது ஃபண்டமெண்டல், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்விங் ட்ரேட்ல ரிஸ்க் அதிகம். உங்களுக்கு 1 வீக் ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். இன்ட்ராடே யாரு பண்ணலாம்? இன்ட்ராடேன்றது அதாவது இன்ட்ராடே நம்ம டெய்லி பண்றது. இது ஆப்ஷன்ஸ்லயும் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் ஈக்விட்டிலையும் பண்ணலாம். இதுல இப்போ இந்த இன்ட்ராடே யாரு பண்ணணும்னா, எனக்கு சார்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லாவே இது தெரிஞ்சா மட்டுமே இதுல வந்து ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாயிரும். உங்களோட கேபிட்டல் எல்லாமே இதுல க்ளோஸ் ஆயிரும். நீங்க இன்ட்ராடேல ஆப்ஷன்ஸ் பண்றீங்க, எனக்கு டெக்னிக்கலே தெரியாது, நான் வந்து இன்ட்ராடே பண்ணலாமானா நீங்க வந்து பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட மார்ஜின் ஃபுல்லா லாஸ் ஆயிடும். உங்களுக்கு என்னால டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியாதுன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு டெக்னிக்கல் கொஞ்சம் தெரியும், என்னால டெய்லி மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாதுன்னா நீங்க ஸ்விங் ட்ரேட் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு டெக்னிக்கல் நல்லாவே தெரியும், என்னால எந்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ் கொடுத்து என்னால கட் பண்ண முடியும், இந்த மாதிரி நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா நீங்க இன்ட்ராடே பண்ணலாம். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் மார்ஜின்றது உங்களுக்கு கம்மியா இருக்கும். மினிமம் மார்ஜின் வச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும், ஹை ப்ராஃபிட் பண்ண முடியும். மினிமம் மார்ஜினை வச்சு ஹை ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த ப்ராஃபிட் இது சேஃப், ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது இது சேஃப் கிடையாது. ஸோ இது நீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சா மட்டுமே பண்ணுங்க. தெரியாதவங்க, இப்பதான் பிகினரா இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே பண்ணுங்க. எனக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் தெரியும், என்னால சார்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பிளஸ் இன்க்ளூட் பண்ணுங்க. எனக்கு மார்க்கெட்ல எல்லாமே தெரியும், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்றதுன்னு தெரியும், டெக்னிக்கலா சார்ட் அனாலிசிஸ் பண்ண முடியும்,
இப்போ இன்ட்ராடேயும் எனக்கு பண்ண தெரியும். நான் இன்ட்ராடே மட்டும் தான் பண்ணலாமான்னா, இல்ல. நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடும் பண்ணலாம், இன்ட்ராடேயும் பண்ணலாம். இல்ல ஒரு இன்ட்ராடே எப்படி பண்ணணும்? ஸ்விங் ட்ரேட் எப்படி பண்ணணும்? இன்வெஸ்ட்மென்ட் எப்படி பண்ணணும்? இத பத்தி உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் வேணும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.